ருத்ரன் அப்படின்னு சிவனை தான் சொல்றான். ருத்ரன்னாலும் ஒண்ணுதான், சிவானாலும் ஒண்ணுதான். அரபு நாடுகள்ல அல்லான்னு சொல்றாங்க. எல்லாமே ஒருத்தரோட பேரு தான். விதவிதமா பேரை வச்சுக்கிட்டீங்க, ஆனா ஆளு ஒருத்தர் தான் புரிய வைக்கிறாரு. எனக்கு தான் ஏகப்பட்ட பேரு, உலகத்துல அதிகமான பெயர் கொண்டது நான் மட்டும்தான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. நம்ம பாரத நாட்டிலேயே எவ்வளவு பேரு. பபுல்நாத்னா என்ன அர்த்தம்? கருவேல முள்ளு, விஷம் முள்ள கூட மலரா மாற்றக்கூடியவர். பபுல்நாத் மந்திர் மும்பைல இருக்கு. முள்ளுனா சாதாரண முள்ளு இல்ல, கருவேல முள்ளு விஷம். விஷத்தை கூட மலரா மாத்துற பவர் யாருக்கு இருக்கு? அதனாலதான் அவருக்கு பபுல்நாத்னு பேரு. மும்பைல அந்த கோவிலுக்கு ஒரு முறை நாங்க கூட போயிருக்கோம். அதுல அங்கதான் பாபாக்கு காட்சி, முதல் காட்சி அங்கதான் கிடைச்சது. 4 சத்துர்புஜ், விஷ்ணு சத்துர்புஜ் அங்கதான் பார்த்திருக்கிறார், பபுல்நாத் கோவில்ல தான். அதனுடைய அர்த்தம் யாருக்கும் தெரியல. பபுல்நாத்னா என்ன அர்த்தம்? அவருக்கு சோம்நாத், பசுபதிநாத், விஸ்வநாத் ஏகப்பட்ட பேர் இருக்கு. ஆனா சரியான பெயர் என்ன தெரியுமா? ஷிவ். அதான் சரியான பெயர். முழு உலகமும் இப்போ இறைவன் யார் என்று தேடிக்கொண்டிருக்கு. ஒவ்வொரு மதங்களும் அவரை ஒவ்வொரு பெயர் கொண்டு அழைக்கிறாங்க. ஆனா அவருடைய உண்மையான பெயர் சிவன். அவர் ஜோதி சுரூபமானவர். இறைவனுடைய வருகை இந்த பூமியில ஒரே ஒரு முறை மட்டும் நடக்கும். அதுவும் கலியுகத்தினுடைய இறுதியில நடக்கும். நாம இப்போ கலியுகத்தினுடைய இறுதி சமயத்துல இருக்கும். இன்னும் சிறிது நாட்கள்ல விநாசம் வரப்போகுது. இறைவன் இந்த பூமிக்கு வருவதற்கான நோக்கமே சொர்க்கம் என்று சொல்லப்படுற சத்யுகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. சாதாரண மனித நிலையில் இருக்கக்கூடிய நம்மள உயர்ந்த ஞானத்தை கொடுத்து நம்மள சொர்க்கத்திற்கு தகுதியான தேவதைகளாக மாற்றி நம்ம கையில சொர்க்க ராஜ்யத்தை கொடுப்பதற்காக இறைவன் இந்த பூமிக்கு வந்திருக்கின்றார். இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த ஞானம் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்துல முற்றிலும் இலவசமாக கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அங்க சென்று இறைவனே ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ராஜயோக தியானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.